ஹாப்பி போகி, ஹாப்பி பொங்கல். இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கும் டாபிக் பிஆர் தான். போகிக்கு ஃபேட்மேனோட ஸ்ட்ராட்டஜியா எரிச்ச விஜேஎஸ். அதுதான் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம டே 98 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தான் பார்க்க போறோம். சீசன் 7 வந்துச்சு நடுவில். ஏன்னா சீசன் 8ன்றது ஏன்டா வந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. ஏன்னா தெலுங்குலலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியில தான் நடக்கும் சண்டேஸ்ல. அதுல டாஸ்க்லாம் வச்சு சூப்பரா பண்ணாங்க. இவங்க உள்ளே ஒரே மொனோட்டனஸா போயிட்டு இருந்துச்சு. உள்ளேயே உட்காந்து அதே வரிசை தான். அந்த சோஃபாலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ போகில எந்த குணத்தை எரிக்கணும், அப்புறம் எந்த மெமரி எரிக்கணும் போது இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பவித்ராக்கும் ராயனுக்கும் புதுசா கிளாப்ஸ். பவித்ராவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எவர் கிளாப்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல அவ்வளோ நல்லா கிளாப்ஸ் வந்துச்சு. எனக்கு பாவமா இருந்துச்சு பவித்ரா. அப்ப ஃபைனலி ஒன்று கிடைச்சதே அப்படின்னு. எனிவே இன்னைக்கு எல்லாருக்குமே கிளாப்ஸ் வந்துச்சு, எல்லா ஃபைனலிஸ்டுக்கும். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப அநியாயம் பண்ணாரு விஜேஎஸ். இன்னைக்கு பண்ணது எல்லாமே சூப்பர். ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது வேறண்டே பண்ணாருன்னா அது கண்டிக்கத்தக்கதுன்னு. ஏன்னா நான் எல்லாருமே கிளாப் பண்ணும் போது சிரிச்சுன்னு தான் இருந்தாரு. ஜாக் கிளாப் தட்டும் போது கண்ணாடி வேற போட்டிருக்காரு, மூஞ்சி சிரிப்பு இல்ல மூஞ்சில. ஆடியன்ஸ் எப்படி பார்த்தாரு, உடனே சைலண்ட் ஆனாங்க எல்லாரும். நீங்க அது கவனிச்சீங்களா? அது எவ்வளவு பெரிய அநியாயம் அந்த பொண்ணுக்கு. நாங்க திருப்பி நாங்க ஜாக்லின் நீங்க வந்து ஜாக்லின் பிஆர் கூட சொல்லிக்கோங்க. ஆனா அங்க ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நான் அதை பத்தி தான். இப்போ நாங்க ஏன் ஜாக்லின் இவ்வளவு நாள் பேசுறோம்னா அவளுக்கு மட்டும்தான் அங்க அவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எனிவே முத்துக்குமாரனுக்கு வழக்கம் போல கிளாப்ஸ். இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமலாம் கிளாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ முத்துவை பத்தி வழக்கம் போல அந்த கிளாப்ஸ்லாம் வந்துச்சுல. அப்போ முத்து ஒன்று சொன்னார், நான் கேப்டன்சில வந்து அந்த கத்துனது ஏதோ சொன்னேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன ஏதோ சொன்னார்ல. அப்போ ஆக்சுவலி அது சரியான கேள்விதான். தலைக்கணம் வந்துடக்கூடாது அப்படின்னு. நான் என்ன சொம்பையான்னு அவர் கேட்டதுக்கு விஜய் சேதுபதி அந்த தலைக்கணம் வந்துடக்கூடாது கேப்டன் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா? அது ஏன் இப்போ அது வந்து அன்னைக்கு அதை கேட்டாருன்னா இல்லை, கரெக்டா? ஸோ எனிவே அது கூட அது பெரிய மேட்டர் கிடையாது. ஓகே விடுங்களேன். விஷாலோட அந்த கிளவர் யூஸ் ஆஃப் அந்த இது எக்ஸாக்ட்லி இவ்வளோ சௌந்தர்ய மாற்றம் நடந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும் போது இல்லையா? அதுக்கப்புறம் 4 வார்னிங் அவருக்கு வந்துச்சு. விஜேஎஸ் ஒரு வாட்டி கொடுத்தாரு, நேஹா ஒரு வாட்டி கொடுத்தாங்க, உள்ள அந்த கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேர் அத்தனை வாட்டி சொன்னாங்க. அப்போலாம் என்னன்ற சொல்லாதவரு இன்னைக்கு, அதாவது இனிமே எவிக்ஷன் அந்த இதுவும் போது அதை சொல்லி என்னன்றத சொல்லி சாரி கேட்கிறாரு. என்னன்னா மக்கள் ஆடியன்ஸோட கவனம் இருக்கணும். நார்மல் டேஸ்ல எல்லாம் பண்ணா அது ஒரு சிம்பத்தியா கன்வெர்ட் ஆகாது. உங்களுக்கு புரியுதா? ஒரு சென்சேஷன் ஆகணும். இவர் மேல வந்து அதான் மன்னிப்பு கேட்டாரு, இதுக்கப்புறம் அது யாரும் ஏதாப்பா பேசுறீங்க அப்படின்னு ஒரு கூட்டம், அந்த விஷால் கிரஸ் கூட்டம் வரும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ண வேலை அது. ஏன் இதெல்லாம் எப்போ நான் அநியாயம் நடந்துச்சோ அன்னைக்கு கேட்டுக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு சொன்னாங்க தெரியுமா, அன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டு கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு இவர் வந்து என்னவா இப்படி குத்திடுவாரா, இங்க குத்திடுவாரா இந்த கையில, ஓகேவா? டெய்லி இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தலையில வந்து ஆயின்மெண்ட் போட்டு போயிடுவாராம். உங்களுக்கு புரியுதா? வெறும் சாரின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் போட்டு போயிடுவாரு. நீங்க குத்துன இடம் எங்க, குத்துனது எப்போ, ஆனா நீங்க ஆயின்மெண்ட் போடுற இடம் எங்க, எப்போ. நீங்க 10 வாட்டி தலைக்கு ஆயின்மெண்ட் போட்டாலும் கையில இருக்க அந்த புண்ணு ஆறாது இல்லையா? நான் சொல்ற கரெக்டா இல்லையா? சோ அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாவே தீபக் தான் ஸ்கோர் பண்ணாரு. எலிமினேட் ஆன பிறகும் சரி முன்னாடியும் சரி. முத்துக்குமாரன் கூட அவ்வளவு நேரம் கிளாப்ஸ் இல்ல. முத்துக்குமார் ஓவர் சீன். இப்ப ஏன்னா நீ ஸ்டார்டிங்ல இருந்து தீபக்கோட இருந்த அப்படின்னா நீ அழறதெல்லாம் கரெக்ட். இப்பதான் ஒரு 2-3 வாரமா தான் நீ அப்படி தீபக்கோட க்ளோஸா இருக்க. எங்க இருந்து வரும் அவ்வளோ அழ? புரியல. அழ கூட இல்ல, அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் ஹீரோ தான். மூஞ்சில அவர் அதெல்லாம் கூட பரவாயில்லடா. அவர் போகுது, நீ போ என்கிட்ட பேசாத, எல்லாம் தீபக்கோட ஓட்ட வாங்க. புரியல என்னத்துக்கு நீ இப்படி என்னன்னா தீபக்கோட என்னமோ தீபக் வந்து நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு போற மாதிரி அவர் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்றாரு இல்லையா?
ஸோ ரொம்ப ஓவர் ஆக்ஷன் அது. அதான் அவங்களோட ஓட்டையும் சேர்த்து வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேட்மேன், சரி அதுக்கு நம்ம வரும், ஃபேட்மேனை பத்தி பேச வேணாம். சௌந்தர்யாவும் ஒரு இந்த கேம் தான் ஆடினாங்க, கிளவரா பேசினாங்க. எதை போட்டு எரிக்கணும், நம்ம எந்த மெமரியை வந்து அழிக்கணும். ஏங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க அப்பாலஜைஸ் பண்ணல, அதுக்கு அடுத்த நாளும் நீங்க பண்ணல. ஜாக்லின் அவ்வளோ நேரம் நின்னு சொன்னா, நீ இந்த மாதிரி வந்து ஒரு அழுதுகிட்டு இருக்கிறவன, நீ அந்த மாதிரி வந்து பெயின்ல இருக்கிறவன நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா, அவன் ஒருவேளை பொய்யா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் நீ கேட்டா, அதுக்கு ஜாக்லின் கேக்குறா உண்மையா இருந்தா என்ன பண்ணுவே நீ அப்படின்லாம் கேட்கும் போது, ஜாக்லின் அப்பத்துல இருந்து அவளுக்கு ரொம்ப ஜாக்லின் மேலதான் பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டா. அவன் நல்லவ மாதிரி நடிக்கிறா, இந்த மாதிரிலாம் சொல்லி நல்லவ மாதிரி நடிக்கிறான். ஜாக்லினை பத்தியே பேச ஆரம்பிச்ச. நீ அவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணி கூட, அவ்வளோ பேர்ன்றதை விட உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உனக்கு ஹாஃப் அன் ஹவர் நின்று அட்வைஸ் பண்றா, நீயும் ஜெஃப்ரியும் சேர்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அது பொய் தான் இவன் நடிக்கிறா அப்படின்லாம் பேசுனீங்க. இப்ப வந்து எதுக்கு இந்த மன்னிப்பு எனக்கு புரியலையே. அதான் இருக்கும் போது கேட்கல. வெளியில இருந்து உள்ள ஆடியன்ஸ் வந்தா எல்லாரோட ரியாக்ஷன் அப்படிதான். ஐ மீன் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்தா அவங்க சொல்லிருப்பாங்கல்ல, விஷால் இன்னைக்கு விஷால் பண்ணதுக்கும் சௌந்தர்யா பண்ணதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. அவங்க ரெண்டு பேருமே உணர்ந்துலாம் இல்ல, மக்களுக்கு தப்பா போயிருக்கு, இந்த நேரத்துல நம்ம மன்னிப்பு கேட்டாதான் நம்மள வந்து தூக்கி விடுவாங்கன்றதுனால பண்றாங்களே தவிர உள் மனசுல இருந்து ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கல. சரி, இப்ப கூட விஷால் மன்னிப்பு கேட்டார்ல, என்னன்றதை எக்ஸாக்ட்டா சொல்லல. எவ்வளவு ஒரு மாத்தி பேசினான் பாத்தீங்களா, அதுலயும் உண்மை இல்ல. தொட்டு பேசுறதுன்னா இப்ப இப்படி தொட்டு பேசுறது கூட இருக்கு, இல்ல என்ன மச்சான் அப்படி பேசுறதுதான் இருக்கு. ஆனா அவன் அன்னைக்கு சொன்ன விதம் எப்படி, தொட்டு பேசுறத மட்டுமா பேசினாங்க. ஆம்பளைங்க மேல தப்பா விழுறா, அவ விழுந்து விழுந்து பேசுறது தப்பா இருக்கு. என்னமோலாம் சொன்னான், கேரக்டரை பத்தி எல்லாம் பேசினான். ஓகே, ஆனா அவர் என்ன தொட்டு பேசுறது, நானும் தொட்டு நீ தொட்ட, நீ அப்ப நீ தப்பா தொட்ட நீ ஒத்துக்கிறியா? எனக்கு புரியல. நீ வந்து ஃப்ரெண்ட வந்து தொட்டு பேசுற இடம் வேற, நீ அவளை சொன்ன விதம் வேற, ஆனா இங்க சொல்றது வேற. என்ன மாதிரி மாத்தி பேசுற, மொத்த புழுகு மூட்டையா ஒன்னா சேர்த்து வச்சுட்டாங்க இந்த சீசன்ல. பாவம். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினும் சரி தீபக்கும் சரி எந்த இடத்துலயுமே வந்து பொய் சொன்னது கிடையாது. ஆமா, அவங்க பேசின தப்புன்னா ஆமா நான் பண்ணிட்டேன் தப்பு. ஆமா, தீபக் கிட்டயும் ஜாக்லின் கிட்டயும் இருந்த பெரிய ஒரு ஜென்யூனிட்டி என்னன்னா, ரெண்டு பேருமே எங்கேயுமே பொய் பேசுறதும் கிடையாது, பின்னாடி பேசுறதும் கிடையாது. அண்ட் இது இருக்கு பாரு, முத்து இன்னைக்கு தீபக் வெளில போகும்போது, நான் இந்த வீட்டுல மதிக்கிற ஒரே ஆள்னா அது நீங்க தான். அப்ப மஞ்சள் எங்க, ஜாக்லின் எங்க, ஒருத்தரா போய் சொன்னியே எனக்கு அப்புறம் நீ டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு, அவங்கள எங்க ஒரு பொய் அப்புறம் இத இன்னொரு பொய் என்னன்னா, நான் ஒருத்தரோட வாய்ஸ் வச்சு நான் என்னைக்குமே கலாய்க்க மாட்டேன். அது நாங்க நம்ம பழைய வீடியோல பேசியிருக்கோம். ஓகேவா, ஆரம்பிச்சு வச்சதே ஜெஃப்ரியை தூண்டி விட்டு அவர்தான் தூண்டி விட்டுட்டு பெட்ரூம்ல உட்கார்ந்து அப்படி ஒரு சிரிப்பு கும்மாளம். இன்னைக்கு ஃபுல் அடியுமே முத்துக்கு தான், முத்துவோட பிஆர் தான். ஓகேவா, முத்துக்கு பிஆர் இருக்குன்றது கன்ஃபார்ம் மட்டும் இல்ல, அது யாருன்றது முதல் கொண்ட இன்னைக்கு வந்து வெளியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதும் நடந்துச்சு. ஸோ சிவா மேட்ருக்கு வருவோம். சிவா வந்து ஏன்ச்சு எனக்கு இந்த மெமரியை நான் அழிக்கணும்னு சொன்னார் இல்லையா. சிவா அந்த கொஞ்சம் எமோஷனல் ஆனால் அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. அவங்களோட சிவாவை நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அவங்க குழந்தை என்ன பண்ணுச்சு, அவங்க ஃபேமிலி சுஜா வந்து சீசன் 1 கண்டஸ்டன்ட், அவங்கள பத்தி பேசுறதுக்கான எந்த அருகதையும் தகுதியும் யாருக்கும் கிடையாது. ஓகே, அதுக்கு அவசியமும் கிடையாது. ஆனா இதே சிவகுமார் அல்டிமேட் சீசன் வந்துச்சுல்ல, அப்ப ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தாரு, மம்மி வனிதா தர்ஷன் ஏதோ சீசன் 3 நடந்துச்சு. அண்ட் அல்டிமேட்ல சுஜாவர்ணிக்கு அகேன்ஸ்டா வனிதா ஒண்ணு பேசும்போது இவர் வந்து போட்டா அசிங்கமா, உனக்கு வந்து இன்னொரு ஹஸ்பண்ட் தேடுறீங்களா, பாய் ஃப்ரெண்டா தர்ஷனை வச்சுக்க தானே ட்ரை பண்றீங்க அப்படி இப்படின்னா ட்விட்டர்ல இவர் போட்டார். ஸோ இதுல வந்து நான் ரெண்டு பக்கமா கொண்டு போறேன். அவர் பண்ணதுக்கான எதிர்வினைன்னு சொல்லலாம், அவர் மட்டும் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து வனிதாவோட பெண்கள் அந்த பொம்பளை பசங்களை இழுக்கல. ஓகேவா, நீங்க சிவாவை என்ன பேசிருக்கலாம், ஆனா சிவாவோட குழந்தையும் ஒய்ஃபையும் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி பார்த்தா சில பேர் வந்து சொல்லுவாங்க, இவருக்கு தான் வனிதாவோட ஹஸ்பண்ட்ஸ் பத்தி பேசுறாங்களே அப்படின்னு. கரெக்ட் தான். நான் வந்து இதை வந்து நான் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், அகேன்ஸ்டாவும் பேசல. பட் இதை தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு. இப்போ முத்துவோட பிஆர்னு அவர் சொல்லிட்டாரு,
சிவா டைரக்டாவே சொல்லிட்டாரு, இதுதான் நெகட்டிவ் பிஆர், இதுதான் நேத்து சுனிதா சொன்னாங்க. ஓகேவா, நேத்து நம்மளே சொன்னோம் சௌந்தர்யாக்கு மட்டும் இல்ல முத்துக்கும் இருக்குன்னு. அதை இன்னைக்கு சுனிதா உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்தாலும் அது வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை இல்ல சுனிதாக்கு. ஏன்னா அவங்க நல்ல பேர் வரணும், முத்துவுக்கு அகேன்ஸ்டா பேசினா இதெல்லாம் நடக்கும்ன்ற இதுக்கெல்லாம் பயந்து தான் நிறைய பேர் உள்ள சப்போர்ட் பண்ண போயிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஆமா, ஏன்னா வர்ஷினியா இருக்கட்டும், தர்ஷா குப்தாவா இருக்கட்டும், உள்ள வந்த உடனேவே ஜாக்லினுக்காக தான் பேசினாங்க. எக்ஸாக்ட்லி. ஜாக்லின் கிட்ட தர்ஷா குப்தா சாரி கேட்கவும் செஞ்சா. ஆனா போக போக என்ன ஆச்சுன்னா, உட்காந்து பேசும்பொழுது நான் வந்து எனக்கு வந்து முத்து தான் ஜெயிக்கணும், முத்து தான் வின் பண்ணணும், எனக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன வார்த்தை வருது, அந்த குரூப்ல இருக்கும்போது பேசுறாங்கன்னா, இப்ப நான் வந்து ஏதாவது அகேன்ஸ்டா பேசினா பின்னாடி வெளியில போனா என்ன வந்து வச்சு செஞ்சிருவாங்க, அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்ப அது என்ன இது, நீங்க அப்ப என்ன அர்த்தம், நீங்க மொத்தம் எல்லாரையுமே திட்டுவீங்க, ரிவ்யூ பண்றவங்கள திட்டுவீங்க, கண்டஸ்டன்ஸ திட்டுவீங்க, எல்லாருமே திட்டுவீங்கன்னா அது நல்ல அவன் முத்துவோட கேரக்டர் அங்க அப்ப தப்பாகுது உங்களால. இன்னைக்கு இந்த முத்துக்கு ஒரு பிஆர் ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினாப்ல ஒருத்தர்ல, அதை நான் போட்டதுனால நான் டெலிட் பண்ணேன். ஏன்னா வந்து அது வீடியோ பத்தி பேசுறேன். இப்போ நீங்க அதை பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே சீசன் 6ல விக்ரமனுக்கு ஒரு பாட்டு எழுதினாப்ல. இந்த பாட்டுல ஊர் பேரை சொல்லி ஊர் மக்களை கவர் பண்றதுக்கு, அதுவும் தமிழண்டான்னு வேற ஒரு இது வந்து இது ஆக்சுவலி பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அண்ட் இன்னொன்னு வந்து இந்த வீடியோ நான் போட்டேன், இது இன்ஸ்டால இன்னும் இருக்கு. இன்ஸ்டால ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்னன்னா இது முத்து சொல்லிலாம் பண்ணல, இவருக்கு என்ன தலையெழுத்தா உட்காந்து ஒரு வீடியோ பாட்டு போடணும்னு. காசு வராம யாராவது ஏதாவது பண்றாங்களா இந்த வாரம்? இப்ப நாங்க பண்றோம் தான், காசு தான் பண்றோம். முத்து சொல்லி பண்ணிருக்க மாட்டாங்க, இப்ப பண்ணிட்டாங்கல்ல, முத்து வந்தவொடனே அதை காமிச்சு காசை வாங்குவாங்க. அதுதான் பிஆர். அப்ப நம்மளே கேட்பாங்க, நீங்க என்ன ஜாக்லினா நம்ம என்னைக்கு பாத்துருக்கோம், அது யாரு, அந்த பிள்ளைக்கு நம்மள யாரு? அப்ப அவங்க எப்படி பாப்பா முட்டு குடுக்கறவங்க என்ன பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் லோகோவோட போட்டிருக்க கம்பெனி இன்ஃபர்மேஷனோட, ஓகேவா? சோ கண்டிப்பா அது பிஆர் ஒர்க். ஏன்னா அவ்வளவு பெரிய பாட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்ல, என்னென்ன பாயிண்ட் கரெக்டா மக்களை போய் சேரணுமோ இதெல்லாம் தான் பிஆர் ஆக்டிவிட்டி. போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அந்த ஒரு பாட்டுல இன்சர்ட் பண்ணி எவ்வளவோ பண்ணிருக்காங்க. ஒரு பிஆரா இல்லாம யாரும் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. பிஆர் தான் முத்துக்குமார் நல்லதை பேசலாம், ஓட்டு பிச்சை எடுக்க கூடாது, ஊர் பேரை சொல்லக்கூடாது. அவர் இந்த ஊருக்காரு, அவர் தமிழ் இது தமிழ் மகன், தமிழ் தாயின் மகன், ஏழை தாயின் மகன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ் மகன்றத எதை வச்சு சொல்றாங்கன்னா, ரித்விகாவுக்கு சொன்னாங்க தெரியுமா, தமிழ் பெண். அதான் அவ ஆக்சுவலா தெலுங்கு, அவ ஒண்ணும் தமிழ்காரி கிடையாது. முத்துவுமே அதான் சொல்றேன். அப்புறம் என்னத்துக்கு தமிழ்ன்றாங்க? ஒண்ணுமே புரியல. எதுக்கு இதை சொல்றேன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா, முத்து சொல்லி பண்ணனே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன கேட்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும் முத்து சொல்லி பண்ணாங்கன்னு? முத்துக்கு தானே பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? முத்துக்கு தானே பண்றாங்க, அதுதான் பிஆர் ஒர்க். அவர் சொல்றாரோ சொல்லையோ முத்துக்கு பிஆர் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு அது நான் நிறைய பேசணும் அதை பத்தி. சிவகுமாரும் என்ன அது ஃபேட் மேன் உட்கார்ந்துன்னு புலம்பிட்டு இருக்காரு. இவர் ஓடி போய் ஜாக்லின் நல்லா பண்ணீங்க, நல்லா இது பண்ணீங்க, ஆனா அவ உங்களை வந்து இது பண்ணி விட்டு எல்லாருமே தானே சொன்னாங்க. அதெல்லாம் பர்டிகுலரா நீ ஜாக்லின சொல்ற புரியலையே. இப்படி வன்மத்துல கிளம்பி இருக்கீங்க எல்லாரும் ஜாக்லின். எனக்கு தெரிஞ்சு பிறர்க்குனா முற்பகல் செய்ய உண்மைக்கு இதுவே கிடையாது இல்ல, தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். ஓகேவா? நீ ஏன் வந்த உடனே வெளியே போனன்றன்னா இதுதான் தப்பு தப்பா பின்னாடி பேசிட்டு இருக்க. உங்க தில்ல இருந்தா நேரா போய் பேசு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஜாக்லின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிருப்பாரு, கை கிள்ளிட்டு இருப்பான்ல, அத அவ அலோவ் பண்ணல, அதுக்கு அவ பின்னாடி அவளை பத்தி தப்பா பேசுறது. அப்படிதான் இருக்கு பாக்காளுக்கு. சோ எனிவே இந்த பிரேக் அப்புறம் சிவாவும் முத்தும் தனியா பேசுறாங்க. முத்து நியாயமான நேர்மையான மனிதனா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி கேமரா பார்த்து என்னோட மக்கள், என்னோட ஃபேன்ஸ் யாரும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்ப முத்து சிவா அப்படி பேசும்போது முத்து மூஞ்சில ரியாக்ஷன், அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயோ இப்படிலாம் பண்றாங்களா? வேணாம், வாயில நல்லா இருக்கு. என்னன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் பண்றாங்கன்னு, சௌந்தர்யாக்கு என்னன்னா முத்து ஃபேன்ஸ் பண்றாங்க.
இல்ல முத்து சிவா ரியாக்ஷன் சொல்லவே சொல்லிட்டாங்க. ரியாக்ஷன் காட்டும் போது சிவா முத்து பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் ரியாக்ஷன் காட்டினாரு. அவனுக்கு தெரியுது. ஆனா அப்படி நமக்கு நாங்க இல்லப்பா, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம இல்லப்பா அப்படின்ற இப்படிலாம் பண்ணுவாங்களா ஒரு சீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங். சோ எனிவே சோ சௌந்தர்யா வந்து கேட்டது தான் கேட்டாங்க விஷால் என்ன சொன்னாங்கன்னு. இப்ப புத்தி வந்துச்சு தான். ஆனா அதை போய் ரயன் கிட்ட கேட்டாங்க பாரு. ஏமா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேர் வந்திருக்காங்க, விஷால் மேல யாரு வன்மமா இருக்காலோ அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு நீங்க போய் கேட்க வேண்டிய ஆளு அர்ணவ். கரெக்டா? அர்ணவ் ஆர் தர்ஷா குப்தா. அதை விட்டுட்டு போய் ரயன் கிட்ட, ரயன் உள்ள இருக்கான். ரயன் ஆக்சுவலி நீ வேற தர்ஷா குப்தா இப்ப 24 hours அவங்கிட்ட தான் உட்காந்து பேசினது. அதெல்லாம் சொல்லி வச்சதுமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரயன் உள்ள வரதுக்கு முன்னாடி நடந்தது தான் இது இந்த மேட்ரு. ஆனா ரயனுக்கு அது பத்தின அதோட இம்பாக்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? சோ அது இம்பாக்ட் யாருக்கு தெரிஞ்சிருக்கா இப்ப வந்து உங்களுக்கு மட்டும் தான். சௌந்தர்யாக்க யோசிக்கிற திறன் இல்ல அந்த இடத்துல. அவ யோசிக்கிற திறன் இல்லாமலாம் இல்ல, வேணும்னே தான் போயிட்டு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல அவளுக்கு. இல்ல அதுக்கப்புறம் அவங்க பேசின இருக்கா நிறைய பேர் இப்ப பேசுறான். ஓகேவா? இது அப்ப அவன் மன்னிப்பு கேக்குறான்ல, அத்தனை தடவை கேக்குறானே, எதுக்குன்னு எனக்கு இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ கத்திய குத்திட்டாரு, இங்க குத்திட்டாருங்க, அது சௌந்தர்யக்கே குத்துனது தெரியாது. ஓகே, முதுகுல குத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் வந்து சும்மா ஒரு பின்ன வச்சு இப்படி குத்திட்டு சாரி, சும்மா இப்படி இடிச்சிட்டு சாரி அப்படின்னா அவ என்ன யோசிப்பா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஜாக்லின் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா உடனே இவ இதுக்குதான் பண்ணிருப்பாளோ அதுக்குதான் பண்ணிருப்பா, போட்டு மண்டைய போட்டு குழப்பிக்கின்னு இவ்வளவு பெரிய இது வேற கொடுப்ப. அப்ப அவன் அத்தனை தடவை சாரி சொல்றானே, எதுக்காக இவன் சாரி சொல்றான்? அவ வந்து அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து நேகா வந்து பேசும்போதே அவன் குழம்பி போயிருந்து எல்லாத்தையும் போய் இவன் என்ன எல்லார்ட்டையும் போய் பண்ணிட்டு இருக்கான், பேசினு இருக்கான், என்ன நடந்தது கேட்டா. ஓகேவா? இதே சவுண்டு தான் அவளுக்கு அந்த டவுட் இருந்துச்சு. அவங்க எல்லாம் போயிட்ட பிறகும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஜாக்லின் ஏதோ ஒரு கேம் வைக்கும் போது கூட நீ யாருக்கு சாரி சொல்வேன்னா வந்து திடீர்னு அவங்க தான் சாரி சொல்றான். கேக்கு அவளுக்கு தான் கொடுக்குறான். உனக்கு சந்தேகமே வராதா? எதுக்குடா நீ என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி பண்ற? அத வந்து அவன் அவாய்ட் பண்ணா, அத இது பண்ணிக்காத மாதிரி. இப்ப அவன் பப்ளிக்கா போட்டு உடைச்ச உடனே இதுக்கு மேலேயும் கேட்கலன்னா நம்மள கேனச்சு நினைச்சுக்குவாங்கன்றதுனால இப்ப கூட அப்ப கூட நீ உன் தில்லுந்தா போய் நேரா கேளு, ஏன்டா போய் பேசுற, நீ ஏதோ மறைக்கிறேன்னு கேளு. எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ இப்போ இன்னைக்கு ஆடியன்ஸ் இப்போ நாம பெரிய மேட்டர் வந்து ஃபேட்மேன் தான். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் தான் பேச போறோம். ஜெர்மனில இருந்து வந்தாங்கல்ல ஸ்ரீலங்கன் ஒருத்தவங்க, அவங்க ஒரு குரல் சொன்னாங்க. என்ன செய்தாரு ஒருத்தர்? அவர் நானே நனையும் செய்து விட இந்த குரலை சொன்னாங்க. அங்க உள்ள அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படி இப்படிலாம் இவங்க வந்து சொன்னாங்கல்ல. இவங்க முத்து சொல்ற மாதிரியே எனக்கு சத்தியமா கிளிக் ஆகல. ஏன்னா முத்து ஒன்னும் அவ்வளவு நன்மையெல்லாம் யாருக்கும் செஞ்சு அவரை குத்தினாங்களே இவர் குத்திருக்காரே தவிர நன்மை செஞ்சதே கிடையாது. அப்படி செஞ்சது யாருன்னு பார்த்தா ஜாக்லின் தான். ஜாக்லின் தப்பா பேசினாலும் அவங்க அழும்போது போய் ஆறுதல் சொன்னது ஜாக்லின். சுனிதாவுமே பண்ணிருக்காங்க. ஆமா, போய் நின்னு அவளை கன்சோல் பண்றது. ஆனந்தி அவ்வளவு பேசி ஆனந்தி போய் கட்டி புடிச்சிட்டுலாம் அழுதுருக்கா. முத்து வந்து பழி வாங்கியிருக்கான் எல்லாரையும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க, சீண்டிட்டாங்க, அவங்கள சும்மாவே விட்டது கிடையாது. இன்னைக்கு அவனே ஒத்துக்கிட்டானே, வந்து என் மேல கோவப்பட்டாங்க, அவங்க எதுக்கு படுறாங்கன்றத நான் கேட்காம என் மேல கோவப்படுறாங்கன்றதுதான் நான் வெளிப்படுத்தி ஏன் தப்புன்னு நான் ரியாக்ட் பண்ணிருக்கேனே தவிர அது ஒரு விஷயத்துக்கு ஜாக்லின் மட்டும் தான் யாரு என்ன பண்ணாலும் அவ போய் அதை மறந்துட்டு அவங்களுக்கு அன்பை காட்டுவா. இவங்க வந்து இன்னும் ஒருவேளை ஜாக்லினுக்கு தான் சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல, சொல்லியிருக்கலாம். ஏன்னா முத்துன்னு அவங்க இது இன்சிஸ்ட் பண்ணல. சோ அவங்க ஜாக்லின் இவங்க எல்லாருமே வின்னர்ன்றது முத்துக்குமார்ன்றது இன்னைக்கு வின்னர்னு வந்து பணமோ இல்ல மனுஷாலோ வந்து உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இப்பவும் நான் சொல்றேன், ஜாக்லின் வின் பண்றதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த 1% ஏன் சொல்றேன்னா அது வந்து விஜய் டிவி கிட்ட இருக்கு. ஓகேவா? அது வந்து சௌந்தர்யா கிட்ட பைசா வாங்கிட்டாங்கன்றதுனால அவங்க பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நடந்த உண்மைக்கு ஜாக்லின் வந்து ஸ்டார்டிங்ல ஃப்ரம் டே 1 இன்னைய வரைக்கும் உண்மையை பேசுறா. கேட்ட கேள்விக்கெல்லாம் பயப்படாம பதில் சொல்றா. இன்னைக்கும் ஃபேட்மேன் கிட்ட சொல்லும் போது தில்லா எழுந்து சொல்றா, மண்டைய கழுவுனாங்க. அதுல சௌந்தர்யா கூட மழுப்புறா. சரி இருங்க, நம்ம அதுக்கு வருவோம். இப்ப இன்னும் 2 மேட்டர் தான் நான் பேச போறது. சாச்சனா
சாட்சனா கிட்ட இப்போ யார் அந்த 2 பேர் யார் உங்களை மண்டையை கழுவுனதுன்னு கேட்கும்போது ரயன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட்மேனை சொல்றாங்க. ஜாக்லின் மட்டும் தான் சாச்சனான்னு சொல்லி சாச்சனாவே இழுத்து விட்டாங்க. ஓரமா போய் அமைதியா உட்காந்துருந்தாங்க மேடம், இழுத்து விட்டாங்க. சரி நான் கூட செம்ம ஓகே அப்படின்னு நினைச்சேன், பிரேக்ட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு அப்ப அந்த கேள்வியை கேட்டாரு? எதுக்கு பிரேக்? சௌந்தர்யாவே கேட்கல, 3 பேரை நிக்க வச்சுதான் கேட்டாரு. இல்ல அது என்னன்னா நமக்கு கட் பண்ணி அதுதான் சொல்ல வரேன். போயிட்டு வந்தவங்க சொன்னது என்னன்னா அவளை ரைடு விட்டாருன்னுதான். ரைடு விட்டாரு, சாச்சனா அங்கேயே கதறி அழுதுருக்காங்க. இவ்வளவு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. என்ன நியாயம் எனக்கு புரியல. ஐயோ சில்லியா இருக்கு. ரொம்ப கேவலமா எடிட்டிங்க சொல்றதா, எடிட்டரை சொல்றதா, இல்ல விஜய் டிவி சொல்றதா, இல்ல அங்க இருக்கிற ஹோஸ்ட சொல்றதா பண்றாங்களே அந்த மாதிரி ஆளுங்க பண்றாங்களா ஒன்னும் புரியல. இல்ல நான் ஹோஸ்டே தான் சொல்லுவேன். இருக்கலாம், ஏன்னா அவரோட செல்ல பிள்ளைங்கிறதுனால கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஹோஸ்ட். சோ ஃபைனலா தீபக்கோட எலிமினேஷன். நான் ஃபேட்மேனுக்கு முன்னாடி நம்ம ஃபைனலா பேச போறது, சரியா ப்ளே பண்ணிருக்காங்க விஜய் டிவி. விஷால் போக வேண்டியது, விஷால டாப் 5 கூட்டணும் வரணும்ன்றதுதான் இவங்களோட பிளான். சோ பணப்பேட்டையை யாராவது எடுத்துருவாங்க, அடுத்தது விஷால் டாப் 5 ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாரு. விஷால் பணப்பேட்டை, விஷால் வந்து கவின் வழியிலேயே வரதான் அப்படிதான் இருக்குல்ல. சோ பணப்பேட்டை எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் பண்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே கவின் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. இந்த சாண்டி மாஸ்டரோட சேர்ந்து இப்ப தர்ஷாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பணப்பெட்டியெல்லாம் நான் வந்து என்னோட இதுவே கப்போ பணப்பெட்டியோ என்னோட மனசுல இல்லவே இல்லை. என்னை பத்தின புரிதல் எப்படி இருக்கு மக்கள் கிட்டன்றதுதான். ஏன்னா நான் பணப்பெட்டி எடுத்து நான் ஒண்ணும் பண்ண போதில்லை. நான் சிறுக சிறுக வெளியே போயினா சேர்த்துருவேன். வெளியே போய் நான் அந்த பணப்பெட்டியில இருக்கிற பணத்தை ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடுவேன்றதான் சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப அவன் அதை எடுக்க மாட்டான்றதும் ஒருவேளை விஜய் டிவிக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேம் உன்னோட புரிதல், அது என்னோட புரிதல் என்னன்னா, தீபக் வந்து தீபக்குக்கும் முத்துவுக்கும் தான் காம்படிஷன் மாதிரி ஒரு இதுவை உருவாக்கி விட்டாங்க உள்ள. ஓகேவா? அப்ப தீபக் வந்து டாப்ல தான் இருக்கான். யார் 2 பேர்ல யாரோ ஒருத்தர்ன்ற மாதிரி தான் மைண்ட்ல எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம தீபக்கு தூக்கணும்னா மக்களுக்கு எப்படி இருக்கும்? முத்துவையும் எலிமினேட் பண்ண சான்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிறது நடக்காது அப்படின்றத. ஏன்னா இப்ப சௌந்தர்யாவை கொண்டு வரணும். பணத்தை வாங்குறது சௌந்தர்யா கிட்ட தான், முத்து கிட்ட இல்ல. என்னோட புரிதல் இது. ஆனா சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணது முத்து எவ்வளவு பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட திங்கிங்க்கு நான் அது கொடுப்பேன். அவருக்கு அவன் பணம் வச்சாலும் சும்மா உட்கார்ந்துன்னு இல்லாங்க, அவன் உழைச்சான். இதெல்லாம் உங்களோட ஒரு தாட் இல்லையா? உங்களோட இது. எனக்கு என்னன்னா, சௌந்தர்யாவோ முத்துக்குமரனோ விஷாலோ பவித்ராவோ யாருமே தகுதி கிடையாது. இருக்கிறதுல ரயன் அண்ட் ஜாக்லின். ஏன்னா முத்துக்குமரனுக்கு PR ஒர்க் நடந்துன்னு இருக்கு, சௌந்தர்யாக்கு PR ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இவன் விஷாலு ஒண்ணுமே பண்ணல, சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. பவித்ரா இந்த லாஸ்ட் கொஞ்ச நாள் தான் பண்ணிட்டு இருக்கா. ரயன் பவித்ரா வந்து பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் பரவாயில்ல, அவ பண்ணாதான். அது கூட இப்ப வர்ற ஸ்டார்டிங்ல இருந்து அவன் ஒண்ணும் பண்ணல, திடீர்னு தான் ஆரம்பிச்சா. அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சா. வாய் பேச்சுல எங்கேயுமே எஸ்கேப் ஆகிட்டே தான் இருந்தா. ஆனா ரயனும் ஜாக்லினும் பிசிக்கல்லயும் இருந்தாங்க, பேசுறதுலயும் யாரையும் அவங்களுக்குள்ளவே கூட பேச வேண்டிய இடத்துல ஜாக்லின் அவன் எங்க சுட்டி காட்டணுமோ அங்க சுட்டி காட்டினான். ஜாக்லின் இவன் ரயனை எங்க சுட்டி காட்டணுமோ அங்க சுட்டி காட்டினா, எங்க இறக்கணுமோ அங்க இறக்கணா, எங்க தூக்கி விடணும்னு நினைச்சாலும் அது எல்லாமே இவங்க 2 பேருக்கு தான். தகுதியானவங்கன்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் எப்படி வந்து இப்போ கோவா கேங்னு ஒண்ணு இருக்கும் பொழுது இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மேல ஃபால்ட் இருந்தா பப்ளிக்கா மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு எதிர்க்க நின்னு 2 பேரும் சொல்லிக்கலையே தவிர அவங்க கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு அந்த குற்றத்தை கண்டிப்பா சண்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் நான் வந்து இவங்க 2 பேர் தான் அங்க இருக்கிறதுலயே வந்து தகுதியான ஆட்கள்னு சொல்றேன். பவித்ராவை நான் ஏன் சேர்த்துக்கல அப்படின்னா, பவித்ரா இப்போதான், அதாவது எல்லா கேமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாயவே திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பவித்ரா என்ன வேலை பண்ணுது தெரியுமா? சவுண்ட் கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு ஜாக்லினுக்கு விரோதமா பேசுது. ஜாக்லினுக்கு விரோதமா பேசினவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்றது இன்னும் பவித்ரா உணரலன்னு நினைக்கிறேன். எதுக்கு உன்னை என்னமா அவ பண்ணா? எதுக்கு நீ அவளை பத்தி பின்னாடி தனியா விக்டிம் கேம் ஆடின உங்களையும் கூட சேர்த்து வச்சு பேசுனது கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ற தப்பு. நடுவுல ஒரு நாள் நீ என்ன சேர்த்துக்கல, நீ என்ன பத்தி பேசுற, அப்ப நான் எப்படி உன் கூட வந்து உட்கார முடியும்னு வர கேட்டு சண்டை போட்டு அழுதுன்னு இருந்தாப்பா அவ.
ஜாக்லின் கிட்ட. இப்ப தர்ஷிகா ஆனந்தி இவையெல்லாம் எவ்வளவு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போயிட்ட பிறகு ஈவன் இந்த கடைசி அன்ஷிதா போனால அப்போ தனிமையாயிட்டா. அந்த இடத்துல போய் ஜாக்லின் வந்து நீ உனக்கு ஒரு ஷோல்டர் வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னதை கூட நீ தப்பா பேசுற. நீ என்ன பேசுன? அப்போ நீ இப்படி பண்றவ கிடையாது, நீ திடீர்னு வந்து ஏன் இப்படி பண்ற, அவனவோ மக்களை கவர்றதுக்கு பண்ற மாதிரி எல்லாம் நீ பேசுற. அவ ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் பண்றா. உங்க மாதிரி வந்து இப்ப பாதியில வந்து உட்காந்துன்னு ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு நீ ஒரு ஃப்ரெண்ட பத்தி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறியே, நீ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? எனக்கு புரியலையே. ஒரு நல்லவன்னா 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, அதை சேர்த்து வைக்கணும். அவங்க பிரிஞ்சு ரயன் அந்த வேலையை பண்றான். பாத்தீங்க நேத்து வந்து 2 பேருக்கும் சண்டை, பவித்ரா இது சவுண்ட் ஓடி வந்து கையை பிடிச்சி சீரியஸா பேசி. எனக்கு ஆக்சுவலி ரயன்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். அந்த ஆமா அது ஜாக்லின் ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்ன்ற மாதிரி இல்ல 2 படுறதுக்கு காரணமே இவங்களா தான் இருக்காங்க. நீ என்ன சாதிக்க போற எனக்கு புரியலையே. சோ எனிவே இப்ப தீபக் வெளில போனாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட எக்ஸிட். ஆக்சுவலி அவரோட மாசா இருந்துச்சு அவரோட வீடியோ, பயண வீடியோ. அண்ட் அவர் பணம் வெளில போகும்போது நிறைய பேர் வந்து முத்து பாரு இவ்வளவு அழகு ஜென்யூன் பாண்ட் அப்படி இப்படின்றாங்க. இப்ப ஜாக்லின் எழுதாங்கல்ல, அதை டிராமான்வாங்க. நீங்க வேணா பாருங்க, அதை சொல்ல ஒரு கூட்டம் வந்திருக்கும். அதுதான் உண்மை, இதுதான் டிராமா. அதுதான் அது வந்து என்ன சொல்றது, மணின் மைந்தன் சொன்னா அது கரெக்ட். சோ முதல் முறையா கிரௌனை கிஃப்டா அமைச்சு உள்ள இருந்து எதுவுமே இதுவரை யாரும் எடுத்துன்னு போனது இல்ல. ஐ மீன் இப்படி டைரக்டா பப்ளிக்கா வச்சு எடுத்துன்னு போனது இல்ல. பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு டிசர்விங் பர்சன் தான், அந்த கூலஸ்ட் பர்சன், பெஸ்ட் கேப்டன். நான் ஆக்சுவலி தீபக் வந்து கேப்டன் ஆகும் போது ஐயோ சர்வாதிகாரமா இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா இருக்கிறதுலே அதுவும் சூப்பரா பண்ணாரு. இந்த சீசன்லயோ எல்லா சீசன்லயும் கூட சொல்லலாம், பட் எனக்கு பழசா ஞாபகம் இல்ல. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன்சினா அது கண்டிப்பா தீபக் இருக்கும். ஒரே ஒரு கேள்விதான் நான் கேக்குறேன் அந்த விஜய் டிவிக்கு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தீபக்கை விட பவித்ராவும் விஷாலும் வேர்த்தா உள்ள இருக்கிறது? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சௌந்தர்யாவே எடுத்துக்கோங்களேன். ஈவன் சௌந்தர்யாவாவது சரி பணத்தையாவது கொடுத்துருக்குறா, அதனால பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெண்டும் எதுவுமே பண்ணாம நான் வந்துருவேன் மேலன்னு உட்கார்ந்து இருக்குங்களே. இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பா பவித்ரா? அவங்க 2 பேருக்குள்ளதான் காம்படிஷன் இருந்துட்டே இருக்கும். அவன் தீபக் பவித்ராவுக்கு நாமினேட் பண்றது, நான் பவித்ரா தீபக் நாமினேட் பண்றது. இதுல பவித்ரா ஜெயிச்சிட்டா, இவர் வெளில போயிட்டாரு. அப்ப அவ என்ன நினைப்பா? என்னையாடா போட்ட? அதத்தான் தீபக் வந்து வெளியில கேட்டாரு. நீ வந்து நான் நாமினேட் பண்ண தப்பா நினைச்சுக்காதன்றத சொன்னாரு. நீ இப்படிதான் நினைச்சிருப்ப. ஆனா உண்மையிலேயே தீபக் நல்ல பிளேயர். சீரியஸா நீ சும்மா தான் உட்கார்ந்த. உன்னை போட்டது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீ தான் வெளியில போயிருக்கணும். அதாவது முத்து சொன்னதுக்கு பாராட்டின ஒரு ஜாக்லின் சொன்னதுக்கு டிராமான்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாத உலகம்ன்ற நான். ஸோ எனிவே அப்புறம் வந்து தீபக்கோட ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு. ஒருத்தர்கிட்டயும் சொல்லும்போது சௌந்தர்யாவை செஞ்சு விட்டாரு பாத்தீங்களா இல்லையா? சௌந்தர்யா ஏஞ்சி வெளில வந்த பிறகு சௌந்தர்யா ஏஞ்சினோடனே கிளாப்ஸ் வரல. இவர் வந்து என்னதான் 15 நிமிஷமா கிளாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நான் ஏர்ன் பண்ணேன். அதை பார்த்து நீங்க முத்துவை பார்த்து கேட்டுருக்கணும். ஆமா எக்ஸாக்ட்லி. சௌந்தர்யாக்கு வந்து கரெக்ட் தான், இவர் ஏர்ன் பண்ணாரு. சௌந்தர்யா வந்து லூஸ் பண்ணாங்க ஆக்சுவலி காசு. ஓகே எனிவே இந்த எக்ஸிட் அப்போ முத்துவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும். ஃபேட்மேன் உட்காந்து ஓரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரலாம் பண்ணிட்டு இருக்காரு லைவ்ல. இவங்க 2 பேரும் பண்றது அப்படியே சினிமாட்டிக்கா இருக்கு. சினிமால அண்ணன் ஜெயிச்சுட்டான்டா, அவன் அண்ணன் அவருக்கு மக்கள் கிடைச்சது பத்தி சரியான பயம் வந்துருச்சு. மேன் என்னடா இது, நம்ம வந்து இவங்க 2 பேருக்குள்ளதான் காம்படிஷன் நினைச்சோம். ஆனா தீபக்கு தூக்கு இருக்காங்கன்னா அங்க ஏதோ வேலை நடக்குது. தீபக்கே தூக்குனாங்க, முத்துவையும் தூக்குவோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நான் வெளியே போனாதான் பிஆர் வேலையை செய்ய முடியும், இங்க இருந்தா செய்ய விட மாட்டேங்கிறாங்க. பிஆர் வேலையை வெளியே போனாதான் செய்ய, நான் வெளியே போறேங்கிறாரு. ஆமா, லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும் அவர் வந்து வெளில போறேன்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் மலையே படியா போட்டுக்கிறாரு. அப்படி சொல்லியாவது வெளில போவோம், உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. நீங்க வேணா பாருங்க. முத்துக்கு தெரியும் நீ இல்லன்னா எனக்கு நிறைய பிஆர் நான் வச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா, நீ போய் நீ ஒரு உன் பங்குக்கு என்கிட்ட காசு கறக்க பாக்குற, நீ இங்கே இருன்னு அவன் ஒரு பக்கம் போட்டு இருக்கான். போத்தவல நான் இங்கே இருக்கேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஜாக்லின் ஆகட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விஜய் சேதுபதி திட்டினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, நான் என் கேம் விளையாடுறதுக்கு தான் வந்தேன். நோட் பண்ணுங்க, என் கேம் விளையாடுறதுக்கு தான் வந்தேன்.
செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, மத்தவன் ஜெயிக்கணும் நான் வரல, ஆனா அவர் உள்ள வந்த உடனே சொன்னது நான் முத்துக்காக தான் வந்தேன் தான் சொன்னாரு. ஓகேவா, முத்துவை ஜெயிக்க வைக்கணும் தான் வந்தேன் நானு. அண்ட் எனக்கு இது கேம்னே தெரியாதுன்னாரு. ஓகேவா, என்னது கேம், அவங்க எங்களை கண்டஸ்டன்ஸா கூப்பிடுறாங்கன்னு தெரியாதுன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் ஏன் கேம் ஆடுறதுக்கு வந்தேன். நீ என்ன அவர் மேல அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு இது வந்து மரியாதையே எடுத்துக்கிறாரு. ஏன் செகண்ட் டைம் உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. முத்து ஜெயிக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசைன்னு சொல்றேன். இல்ல இருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ரோஸ்ட் நடந்துச்சுல, அவ அந்த பிரேக்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நான் முத்துக்கு நான் ஃபேவரட்னு தெரிஞ்சுதானே உள்ள அமிச்சாங்க, அப்ப நான் எப்படி முத்துக்கு அகேன்ஸ்ட் ஆட முடியும்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், ஏன் ஆடக்கூடாது? இப்ப நீங்க கண்டஸ்டண்டா இருந்தா ஆடிதான் ஆகணும். உள்ள வந்தீங்கன்னா நீங்க ஆடக்கூடாதுன்னு அப்படி ஒரு ரூலும் இல்ல, சட்டம் இல்ல. அவரோட நினைப்பு என்னன்னா, நான் முத்துவோட பிஆர்னு தெரிஞ்சு என்ன உள்ள அனுப்புறாங்கன்னா, இப்ப நான் வந்து முத்துக்கு விரோதமா நான் போராடணும், அப்ப முத்து இறங்கிடுவான். இதுக்குதான் அவங்க பிளான் பண்றாங்க, பிக் பாஸ் பிளான் பண்றாங்க, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அவரோட. எக்ஸாக்ட்லி. ஆனா இவர் எப்படி போட்டேன்னா, நான் முத்துவோட என்னோட ஃபேவரட், நான் எப்படி அதை பண்ணுவேன் அப்படின்னாரு. ஏன் பண்ணக்கூடாதுன்னா நான் திருப்பி கேக்குறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே உள்ள வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஓகே, கப்பிள்ஸா உள்ள வந்தவங்களும் சண்டை கேம் ஆடி இருக்காங்க. உடனே எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் வந்து ஆடக்கூடாது, அப்படி அந்த மாதிரி ஒரு சட்டம் இல்ல, ரூல் இல்ல. கரெக்டா? இவரா ஒண்ணு மனசுல நினைச்சு இவரா ஒண்ணு இவங்க சொல்றது, இவங்க ரீசன் சொன்னாங்க தெரியுமா, அதான் ஆக்சுவலி. அண்ட் ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிச்சதுன்றதுல வந்து வருவோம். ஃபேட்மேனோட ரோஸ்ட், அப்படியே ஸ்லோ ரோஸ்ட். ஓகேவா? ஸோ மைண்ட் வாஷ் பண்ணது யார் அந்த டாப் 7 கேட்கும்போது ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு சொன்னாங்க. ரவி சார்னு சொன்ன உடனே செம கிளாப்ஸ் வந்துச்சு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து தீபக்கும் சூப்பரா சொன்னாரு. இந்த மாதிரி வந்து கண்டஸ்டன்ட் உடனே படப்படையா மாணவர் படைகள் அப்படி வந்து அசைன்மெண்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு சீக்ரெட் ஸ்குவாட் மாதிரி ஒன்று அனுப்பிச்சு விட்டாரு. அது சூப்பரா சொன்னாரு தீபக், ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு. விஷாலுக்கு வந்து அவர் மண்டையை கழுவிடனே விஜய் சொன்னாரு, ஏன்னா வாங்கின அடி அப்படின்னு. அது ஆக்சுவலி கரெக்ட் தான். அவர் வேற கேம் ஆடிட்டு இருந்தாரு உள்ள. ஸோ ரயனும் செம்ம காமெடியா சொன்னார் ரவீந்திர சார். அதுதான் ஆக்சுவலி அங்க இருந்தா பத்த ஆரம்பிச்சது. ஏன்னா ரயனுக்கு ஆக்சுவலா சொல்லும் போது விஷாலுக்கு பெட்டி எடுக்க சொன்னாரு. ராத்திரி எல்லாம் உட்காந்து பேசினாரு, ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து பேசினாரு. இடையில பெட்டி எடுக்கணும்னு சொன்னாரு. டே 1ல இருந்து இப்போ எல்லாம் சேஃப் கேம் தானே ஆடுறான். அப்புறம் எப்படி சொல்லுவாங்க மண்டே? ஆனா நீ வந்து அவரை காப்பாத்துறதுக்கு அப்படி சொல்ற, அவர் சொல்லல. சோ பவித்ரா சொன்னது, தீபக் அண்ட் முத்து 2 பேரும் சேர்ந்தே மண்டே கழுவுனாங்கன்னு ஃபைனலி பவித்ரா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது கரெக்ட். ஏன்னா முத்து என்ன பிளான் போட்டிருந்தாரோ, முத்து என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கு வந்து ஒரு கை தாங்களா ஒரு கை கொடுக்கதான் சாச்சனாவும் ரவீந்திர சார் வந்தாங்க. இன்னைக்கு கூட அதை வந்து ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதான் பண்றாரு முத்துவே. அது இதுல இருந்து இதுதான் இன்னொரு ப்ரூஃப். ஃபேட்மேனோட ஐடியாலஜில தான் முத்து வராரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வெளியில உள்ள வரதுக்கு முன்னாடியே வெளியில வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், எப்ப பண வெட்டி வந்தா எப்படி மண்டையை கழுவணும். ஏன்னா முத்து திங்க் பண்ற அதே விதத்துல தான் ஃபேட்மேனும் திங்க் பண்றாரு. உங்களுக்கு புரியுதா? அதுதான் பிஆரோட ப்ரூஃப். இவங்க 2 பேரும் ஒரே ஆளுங்க, ஒரே நோக்கத்தோட தான் ஆடுறாங்கன்றது. அதாவது முத்து இங்க மண்டையை கழுவுறான்ல, அதுதான் அவர் வெளியே இருந்து பார்த்தாரு, அதை அப்படியே புடிச்சுன்னு வந்துட்டாரு. அதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து பண்றாரு. ஆக்சுவலா ஜாக் என்ச்சு சொல்லும் போதெல்லாம் வந்து விஜயஸ் வந்து சொல்லியிருக்காரு, ஜாக் மாதிரி உண்மையை பேசுங்க எல்லாரும், ஏன் எதுக்கு தயங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதையும் கட் பண்ணிவிட்டானுங்க பாவீங்க. எதுக்குடா, மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றேன். முத்துவ வந்து விஜயஸ் கேட்கும் போது பொட்டை எடுக்க சொன்னாரான்னு, அப்போ முத்து பயங்கரமா மழுப்புனாரு. சம்மந்தமே இல்லாம ஏதோன்னு சொன்னாரு. நீங்க கவனிச்சிங்களா? அத மக்களோட மனசை கவர்றதுக்கு வந்து மக்கள் அனுப்பிச்சா அதை இன்னைக்கு இவரும் ஃபேட்மேனும் ஒரு 4 தடவை சொல்லியிருப்பாங்க. மக்களா என்ன எப்ப அனுப்புறாங்களோ நான் அதை ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து ஜாக்லின் சொன்ன வார்த்தை. ஜாக்லினை பெட்டி எடுக்க சொல்லும் போது நான் வந்து இத ஏன் சொல்றேன், இதுக்கான என்ன ப்ரூஃப் தெரியுமா? ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் அவர் பேசினாரு பானப்பட்டி எடுக்கும் போது. அண்ட் மக்கள் அனுப்பும் போது நான் வெளியே போறேன்னு சொன்னது ஜாக்லின். அதை இவங்க 2 பேர் புடிச்சிட்டு இந்த ஆன்சர் நல்லா இருக்கே, அப்ப முத்து நீ இதை சொல்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேவலமா பண்றானுங்க. அதுக்கப்புறம் மனசை கவர்றதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு, அது ஆக்சுவலா அந்த கேள்விக்கான பதிலே இல்ல. சோ திருப்பியும் கேட்டாரு விஜய் சேதுபதி. அப்ப வந்து கேட்டாரு சார்னு ஒண்ணு சொன்னாரு. ஜாக்லின் இல்ல சார் அவர் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே தான் அங்க ஜாக்வீன்
ஆனா என்ன சொல்றாங்க, இல்ல நான் கேட்டது உனக்கு தெரியாது, நான் கேட்டது உனக்கு தெரியாதுன்னா அவர் கேட்கல. நான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல விஜேஸே ஃபர்ஸ்ட் கேக்குறாரு, அவர் பாத்துக்க மாட்டாரா? சோ அதுக்கப்புறம் வந்து முத்து போய் பேசுறான் கேட்டாருன்னு. இல்ல கேட்டாருன்னு சொல்ல, முத்து ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறேன்னு மட்டும் கேட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தமே முத்துவே ஒத்துக்கிட்டாரு கேட்கல. ஆனா ஃபேட்மேன் நான் கேட்டேன் உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் வந்து பிஆர் ஆக்டிவிட்டியா, அதாவது ஃபேட்மேனோட பிஆர் ஆக்டிவிட்டியா ஜாக்லின் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ கூட இல்லன்னு தான் சொல்றாரு முத்து. அப்படியே சமாளிக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. ஒரு தடுமாற்றம் தெரியுது அவங்க கிட்ட. அப்புறம் ஃபேட்மேன் ஏன் கேட்க ஆரம்பிச்சார் விஜேஷ். அப்ப அவரு முத்து ஸ்ட்ராங்கா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்க இது பண்ணல. ஜாக்லின் சொல்லியா ஸ்ட்ராங்கா? இப்ப ரயன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? புரியல. நீங்க இதைதான் விஜயேஷும் கேட்டாரு வேற விதமா. ஓகேவா? அப்புறம் வந்து மேட்ரு என்ன தெரியுமா, இது எதுக்கு ஃபேட்மேன் இந்த டாபிக் வந்துச்சுன்னா, அதுக்கு முதல் நாள் நைட்டு தான் ஃபேட்மேன் உட்காந்து முத்துக்கிட்ட உன் பிராண்ட் நான் தான்டா, உன் பேர் நான் அதை பத்தி கேட்பாரா நினைச்சேன், கேட்டாரு. இப்போ அதெல்லாம் கூட பரவாயில்ல. அவர்கிட்ட விஜயேஷ் கேட்கும்போது முத்து தான் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அதாவது வின்னர் அவர் தான்றத, அது ஆக்சுவலி லூஸா வளரலாம் இல்ல, கேர்ஃபுல்லா தான் விட்டாரு. ஏன்னா அப்பதான் மத்தவங்க மைண்ட்ல அந்த இது ஓகே முத்து தான் ஜெயிப்பார் போல அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்கி அதுக்காக சொன்னதுதான் விஜய் செம காண்டாரு. அப்படி சொன்னோடனே மக்கள் உள்ள இருக்கவங்க கிளாப் பண்ணாங்க. விஜய் ஸ்டாப் பண்ணது சரியான விஷயம். அப்புறம் ஒண்ணு கேட்டாரு, நீங்க உங்களெல்லாம் வின் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படி டைரக்டா சொன்னாங்க. அப்ப நீங்க யார் வின் பண்றதுக்காக ஆடுறீங்க, என்ன பர்பஸ்? சரியான கேள்வி. அதான் எனக்கு அப்படியே ஃபயர் உன்ன போல தோணுச்சு. இப்போ இந்த நைட்டு சொன்னார்ல பிஆர், நான் பிஆரே நான் தான், அதை முத்து கிட்ட கேட்க வராரு. முத்து சமாளிப்பு ஃபைனலா ஒண்ணுமே அப்படியே யோசிக்கிறாரு. ஒண்ணுமே சொல்ல அவரு டைமோட சொன்னார். நைட் உட்கார்ந்து சோஃபால பேசினார்ல, என்ன பேசினாருன்னு அப்ப டக்குன்னு சொல்லிட்டான். அண்ட் இல்ல இருங்க, அது சொன்னது ஃபேட்மேன். அப்ப அதுக்கப்புறம் தான் இவர் என்ன சொன்னார்னா, ஆமா அப்படி சொன்னோடனே இவர் எஸ்கேப் ஆக என்ன தம்மா பண்ணாரு, எனக்கும் தீபக்கும் அப்படி தூக்கி வாரி பிடிச்சு ஏதோ சொன்னார், ஷாக் ஆயிட்டோம் அப்படின்னு. அப்படிலாம் தெரியல. தீபக்கும் கூட இருந்தாருன்றத அங்க சேர்த்துக்கிறான். தனியா பேசல, தீபக்கும் இருந்தாரு. சோ அந்த ஒரு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்லயும் தெரியுதுப்பா அவனுக்கு யார சேர்த்துக்கணும், நம்ம தனியா இருக்கணும்ன்றது சொல்ல, அதெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க. அப்பா பலே கில்லடி. நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம பெருமை பண்ணோம். நம்ம சொல்றதெல்லாம் நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேட்மேன் எவிக்ட் ஆன அடுத்த வாரத்துல இருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் இவர் பிஆர் பண்றாருன்னு. முத்துக்கு பிஆர் பண்றாரு. அது இப்ப எக்ஸ்போஸ் ஆகுது. முத்துக்கு பிஆர் இருக்கணும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். நாங்க மத்த யாராவது சொல்லி நாங்க எல்லா சௌந்தர்யா பக்கம் தான் திரும்பினாங்க. நாங்க மட்டும் தான் முத்துக்கு பிஆர்னு சொன்னோம். அது இப்ப வெளில முத்துக்கும் பிஆர் இருக்கு, சௌந்தர்யாவுக்கு விஜய் டிவி தான் பிஆர். இது நாங்க முன்னாடியே சொன்னோம். ஆனா அதெல்லாம் இப்ப எக்ஸ்போஸ் ஆயின்னு வருது. நான் அவ்வளோ நம்மளோட ஸ்கில்ஸ் அப்போ நல்லா இருக்குன்னு தான் நம்ம தகுதியான ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க. ஓகேவா? என்னன்னே தெரியாம ரெவ்யூ பண்ண தெரியாதவங்களாம் வந்துட்டாங்களா ஏதோ ஒரு வீடியோ விஷாலை பத்தி நான் பேசினதுக்கு. உங்களுக்கு நான் சொல்றேன், எங்களை விட தகுதியானவங்க யாரும் இல்லை, நான் ஆணித்தரமா சொல்லுவேன். நாங்க நேர்மைக்காக நாங்க வந்து போராடுறோம், நாங்க நேர்மையாக ரெவ்யூ கொடுக்குறோம். இதே நாங்க முத்து வந்து நல்லது பண்ணும்பொழுது முத்து வந்து சூப்பரா பண்றான்றதையும் நாங்க சொல்றோம். சௌந்தர்யாவா முத்துவான்னு வரும்போது முத்து வின் பண்ணா எங்களுக்கு ஓகே தான் சௌந்தர்யா விட. ஏன்னா அப்படி தரநோகாம நடந்த பொண்ணு அவெல்லாம் வின் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அநியாயமாயிடும். முத்துவா ஜாக்கானா நாங்க முத்துக்கு தான் பண்ணுவோம். சாரி, முத்துவா சவுண்டானா முத்துக்கு தான் பண்ணுவோம். ஆனா சவுண்டா முத்துவான்னு கேட்டா இது ஜாக்கா முத்துவான்னு கேட்டா ஜாக்கு தான். எக்ஸாக்ட்லி. இப்போ அதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களை கேட்டீங்கன்னா முத்து இல்ல ஜாக்கு தீபக் ரெண்டு பேருமே தகுதியானவங்க தான். ஓகேவா? நேர்மையானவங்க. பட் தீபக் இல்லன்ற பட்சத்துல ஜாக்லின் தான் 200% ஃபர்ஸ்ட். செகண்ட் வேணா தீபக் வந்திருக்கலாம். ஓகேவா? பட் உள்ள இப்ப இருக்க தகுதியானது ஜாக்லின் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். அவங்க போராடினது அப்படி ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ வரலாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க மேல அவ்வளவு அம்பு விடுறாங்க, கல் இல்ல. இவர் சொன்னாரு இறகு தூக்கி போடுறாங்க மேல. அவ்வளவுதையும் தாங்கிட்டு இருக்குது இவங்க ஒருத்தவங்க தான். உள்ள வந்து சுனிதா பேசாத பேச்சா அந்த பிள்ளைய அநியாயத்துக்கு என்னென்னமோ பேசிச்சு. அப்படி இந்த கையால் அப்படி தொடச்சு போட்டு போயிட்டே இருந்துட்டா. அவ அழுதா. எதுக்கு அழுதானா சௌந்தர்யா அழுதுனால அழுதா.
இவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டாங்கன்றனால அவ அழல. என்னையும் தாண்டி சொல்றாங்க எழுந்துருடி அத்தவா விளையாடணுண்டி. அவ அதில் இது பண்ணின்னு சௌந்தர்யா அவளுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அழுதுட்டாங்கன்னா அவளால தாங்க முடியாது, அதுக்குதான் அழுதாலே தவிர அப்படியே அவ அழுதுருந்தாலும் சுதாரிச்சுட்டு எழுந்து வந்து நிக்கிறா பாருங்க, அதுதான் வேணும். ஜால்ராட்சின்னு சுத்தல அழனா அவங்க மனுஷங்களே கிடையாது. அழ வந்தாதான் அது உண்மையான எமோஷன். அதுக்கு இன்னைக்கு வந்து அழ மாதிரிலாம் இல்லைங்க, அது முதலே கண்ணீர். ஓகே, சோ இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த சாச்சனான்னு சொன்னோடனே பிரேக் எல்லாம் போட்டாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து அழன்றது முத்துவ சொல்றோம். ஜாக்லின் அழுதா இல்ல அவங்க அப்படிதான் எடுத்துப்பாங்க. நாங்க முத்துவா தான் சொல்றோம், ஸ்ட்ராங்காவே சொல்றோம், கேட்டுக்கோங்க. சோ எனிவே சாச்சனா அந்த பிரேக்னு சொன்னாங்கல்ல, ஐ மீன் சாச்சனான்னு சொன்ன பிரேக்னு சொன்னாங்கல்ல, அந்த கேப்ல ரவீந்தர் சார் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க ஒண்ணு நிறைய பேசினாரு. நான் ஜாக்லினுக்கும் பேசினேன், நான் ரயனுக்கும் பேசினேன், நான் தீபக்கும் பேசினேன். இல்ல இல்ல எல்லாருக்கும் பேசுனீங்க, அப்படியே நீங்க பேசல, பேசுனீங்கன்னா இருக்கட்டுமே. ஆனா நான் அவனுக்கு பிஆர்ன்றது நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? அத முத்துக்கிட்ட மட்டும் தானே பேசுனீங்க. இப்ப அதுதானே கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் முத்துக்காக விளையாடுறேன்னத அப்படின்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம்னாங்க. இதை யார பார்த்து நீங்க சொன்னீங்க? பாக்குற மக்களையா, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸியா, இல்ல விஜேஎஸ்ஏவா? ஏன்னா விஜேஎஸ் தான் அதை சொன்னாரு கடைசியா. விஜேஎஸ் தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்றாரு. அப்புறம் லைவ்ல இன்னைக்கு அது முடிச்சிட்ட பிறகு, எபிசோட் முடிச்சிட்ட பிறகு லைவ்ல விஜேஎஸ் வந்து புரிஞ்சுக்காம பேசுறாரு நான் பண்றத. சார் சூப்பர், அடுத்த சீசன் நீங்க தான் ஹோஸ்டா? புரியலையா எனக்கு. இன்னைக்கு தான் தெரியுது உங்களுக்கு. நாங்க எண்டையில தான் சொல்லியிருக்கோம், உங்களுக்குன்னு வரும்போது அது இல்லம்மா. ஆனா இன்னைக்குதான் அவர் கரெக்டா பேசியிருக்காரு. நானும் அதான் சொல்லுவேன், அவர் விஜேஎஸ் வந்து இத்தனை நாள்ல இத்தனை எபிசோட்ல இன்னைக்கு தான் மனுஷன் உருப்படியா பண்ணிருக்க ஒரு வேலையை. எனிவே அப்புறம் வந்து புருஷன் பொண்டாட்டி கப்பிள்ஸே வந்து அகேன்ஸ்டா ஆர்வம் போது இவர் இது ஏமாத்திரம் நான் எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் இந்த சிவா திருப்பி எனக்கு சமக்கம் வருது அவர் பண்ணது. அவ்வளவு பேர் சொல்லியும் இவர் போய் கொம்பு சீவி விட்டு இருந்தாரு பிரேக்ல. பட் அதை கண்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. சௌந்தர்யா கிட்ட ஜாக்லினை பத்தி தப்பா பேசி அவளுடைய மண்டையை கழுவிட்டு இருக்கான். எதுக்கு இந்த சிவா வந்து சகுனினா கூட அது நல்லா நடக்கும். லேடிஸ் எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு உள்ள வந்தானே தெரியல. ஊர்கிழவி வேலை பண்ணிட்டு இருக்கான். ஜென்ட்லா நடந்துக்கு வேணா. நானும் சிவாஜி சார் பேரன்னா அந்த ஒரு இது இருக்கும், டிசிப்ளின், ஒரு ஜென்ட்லா நடந்துக்குவாப்புல, மெஜஸ்டிக்கா இருப்பாப்புல நினைச்சா ஊர்கிழவி வேலை பண்ணிட்டு இருக்கு. சம்பந்தமே அந்த குடும்பத்துக்கும் உங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையாவே தான் அவரெல்லாம் என்ன மாதிரி பேர் வாங்கிட்டு போனாரு, அவருக்கு போய் பேரனா இருக்கே, எனக்கு சிரிப்பு தான் வருது. கேவலமா இல்ல? என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ உள்ள வந்து? அர்ணவே எவ்வளவு ஜென்டலா நடந்துக்கிறாமா அந்த விஷயத்துல. அவனோட கோபம் என்னவோ அதை வந்து கொட்டினான், அவ்வளவுதானே தவிர ஆனா விஜேஎஸ் அந்த விஷயத்துல எனக்கு ஜென்யூனா நடந்துக்கலான்னு தோணுச்சு. இன்னைக்கு அருணா வந்து அதை சொல்லிட்டாரு, என்ன எனக்கு என்ன கோவம்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல பேசுறதுக்கு, அதனால நான் வந்து அப்படி பேசினேன், கோவத்துல போனேன் உள்ள வரும்போது. அப்ப என்ன சொன்னா அவரை நீங்க இன்னும் நிறைய தப்பு அந்த மாதிரிலாம் நீங்க என்ன சொல்லி கொடுக்கறது கண்டஸ்டன்ட்டுக்கு? நீங்க சொல்லி தரணுமா? சொல்லக்கூடாதுன்ற நீங்க எப்படி அவனுக்கு சொல்லலாம்? நாங்க அர்ணவுக்கு எல்லாம் சொம்பு தூக்கி வரல. அர்ணவ் மேல உங்களுக்கு பயங்கர கோவம், ஒரு ஃபேமிலி விட்டு எவ்வளவுக்காகவோ குழந்தைய விட்டுட்டு இருக்கானே என்ற கோவம் இருக்கு. பட் வந்து அவன் அவனோட கோவத்தை வெளிப்படுத்தணும். பத்தி மட்டும் தான் பேசுறோம், பத்தி பேசுறீங்க. சோ எனிவே அவர் சொல்றாரு நீங்க இன்னும் கேட்டிருக்கணும், இதை விட ரொம்ப ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இல்லாதவங்கள பத்தி பேசாதீங்கன்னு சொன்னது ஜாக்லினும் சௌந்தர்யாவும். வெளியில சௌந்தர்யா கூட ஓடியாடுறா, ஜாக்லின் வந்து நல்ல பேர் வாங்கிடுவாது. வெளியில நின்னு அவங்க பேசுறாங்க, ஓகேவா? மத்த எல்லாரும் அங்க உள்ள லிவிங் ஏரியால சொல்லிட்டு அவங்கவுங்க கம்மன் ஆயிட்டாங்க. பட் தனியா கூப்பிட்டு நிக்க வச்சு ஜாக்லின் பேசிட்டு இருந்தா, இது தப்பு. அதை விட ரொம்ப பொறுமையா தான் அவன்கிட்ட பேச முடியும். அவன் அடிச்சு மூஞ்ச உடச்சிட்டானா விஜய் போய் நின்று என்ன பண்ண முடியும் நம்மளால? அவன் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறான். கேர்ள்ஸ் கிட்ட வந்து அந்த மாதிரி இல்ல, அவன் கொஞ்சம் நல்ல ஜென்ட்லா தான் நடந்துக்கிறான். அந்த மாதிரிலாம் இல்ல. அர்ணவ் கோவமா உள்ள தப்பா நடந்துக்கிறது வேற, அவன்தான் அடிக்கிறதோ ஜென்ட்லா இருக்கிறதோ உள்ள பேசுறதுமே தான் சொல்றாங்க அவங்க. உள்ள வந்தானே அவங்க ரோஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் அண்ட் விஷால் தான். ஏன்னா அவங்க மேலதான் கோவம் இருக்கு.
அருண், விஷால், ஜெஃப்ரி, சத்யா இவங்க மேலதான் போவோம். ஏன்னா அவங்க ஜால்ரா பாய்ஸ் அவங்க அதான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வீக். ஓகேவா? சோ அந்த நியாயத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் நான் அருணாவுக்கு ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவர் பேசுற டோன் அண்ட் அவர் பேசுற விதம், அவரோட கோபம் நியாயமானது. ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் தப்புன்னு தான் நாங்களும் சொல்றோம். ஆனா அதை வந்து இன்னும் நீங்க இன்னும் பயங்கரமா பேசிருக்கணும்னு சொல்றது அது வந்து ஒரு வயலன்ஸை ஊக்குவிக்கிற மாதிரி. ஹோஸ்டோட வேலை அது வந்து நீங்க பாரபட்சம் இல்லாம இருக்கிறவர் தான் ஹோஸ்ட். நீங்க வந்து இந்த மாதிரி அவனை இன்னும் திட்டி இருக்கணும்னு சொல்றது நல்லாவே இல்ல. அது வந்து ஒரு நல்ல ஹோஸ்டுக்கு அழகே. நீங்க ஜட்ஜ் கிடையாது விஜய் சேதுபதி, நீங்க ஹோஸ்ட், ஒரு ஆங்கர். அதான் நீங்க எடுத்துன்னு போனோம். அது கமல் சார் அந்த விஷயத்துல அவர் வந்து அதை திருப்பி அதை சொல்லுவாரு. அதுக்கு அது ஜஸ்டிஃபையா பண்ணுவாரு. நான் ஜட்ஜ் கிடையாது. கமல் சார் வேற லெவல். இப்ப யோசிச்சாச்சா அவரை போய் நம்ம இப்படிலாம் பேசிருக்கோமே யோசிக்க தோணும். ஆக்சுவலி ஆமா. எனிவே வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தீபக்கோட எக்ஸிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த பிக் பாஸ் பேசின விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனிவே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். நான் மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். தயவு செய்து பிஆரை பார்க்காதீங்க. பிஆர் இருக்கிறவனுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. அப்ப அவனுக்கிட்ட பணம் இருக்குதானே செய்யுது. இல்லாத பிள்ளைங்க வந்து உழைக்குதுங்களே, அதனால கொஞ்சம் பாருங்க. இந்த மேட்டர் வரும்போது முத்துக்குமரன் இது ஒரு பைக் ஒன்று பிரசன்ட் பண்ணாங்க. அந்த பைக்கோட டாப் மாடல் அவர் வச்சிருக்காரு, ரெட் கலர் பைக். நீங்க யூடியூப் வீடியோல போய் பாருங்க. நேற்று கொடுத்த பைக்கோட அதே பிராண்ட் தான், அதே கம்பெனி தான். ஆனா அதோட சூப்பர் மாடல் தான் இவர் வச்சிருக்காரு. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு. பணத்தை அள்ளி வீசுறாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு பண கொழுப்புல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். போறோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், வின் பண்ணா பாக்கலான்ட்டு வர்றவங்க தான் உண்மையான கேமர்ஸ். இப்போ என்னன்னா எந்த சீசன்லயுமே பிஆர் 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 இவ்ளோ பேசுனது கிடையாது. இல்லப்பா, என்ன விஷயம்னா நாங்க பிஆருக்கு சப்போர்ட்ன்றதை இப்ப வெளிப்படையா சொல்ல வந்துட்டாங்க. அவ்வளவுதான். மக்கள் அடுத்தடுத்து வர அடுத்தடுத்த சீசன்லாம் பிஆர் நாங்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்ல அப்படி சொல்ல வரல. அடுத்த சீசன்ல எல்லாம் உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கே போட்டி கிடையாது. யார் சிறந்த பிஆர்னு வெளியில தான் போட்டி. பிஆர் வர்சஸ் பிஆர் தான் அடுத்த வருஷத்துல இருந்து நினைக்கிறேன். நீங்க வந்து ஓட்டு போடணும் போல் இருக்கு. யாருக்கு யார் வந்து நல்லா ரிவ்யூ பண்றாங்கன்னு எங்களுக்கு தான் பிஆர் வேலை பண்றாங்கன்னு எங்களுக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நம்ம என்னமோ பிஆர் பண்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வியூவர்ஸ் தான் சொல்றேன். ரிவ்யூ பண்றவங்க அதே மாதிரி பிஆர் பண்றவங்க. நாங்க பிஆர் எல்லாம் இப்ப வரைக்கும் பிஆர் தெரியாதுங்க. நேத்து சொன்னேனே பிரஸ் ரிலீஸ் பப்ளிக் ரிலேஷன். இந்த 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 ஆங்கிள் அது பேர் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ். பப்ளிக்க அவங்களே எப்படி மெயின்டைன் பண்றது. இப்போ அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தவங்களை கொடுத்து அவங்கள பத்தி போஸ்ட் போட சொல்லி அவங்கள ப்ரோமோட் பண்றதுக்கு தான் பிஆர். ஓகேவா? அந்த மாதிரி நாங்க அந்த மாதிரிலாம் ஆசைப்படலாங்க. யூடியூப்ல எங்களுக்கு பணம் வரல, இன்னும் நாங்க இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம். அந்த ஆசைலாம் எங்களுக்கு இல்ல. நியாயத்துக்கு பக்கம் நிப்போம், நில்லுங்கன்றோம். நான் பிஆர் இல்லன்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா, எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் கவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஜென்யூன் ஆடியன்ஸ் தான். இன்னொன்னு வந்து நான் பிஆர் இருந்தேன்னா நான் வாங்கின காசுல கண்டிப்பா எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏத்தி நிறைய மானிட்டைசேஷன் வாங்கியிருப்பேன். உங்களுக்கு புரியுதா? So thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை டிங்னு அடிச்சுங்க. பை ஃப்ரம் டோனி எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி ஹாப்பி பொங்கல்.